ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சைனால ஒரு கிராமத்துல 7 நாய்கள் திருடப்பட்டிருக்கு. அந்த திருடப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லீகல் மீட்டுக்காக திருடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஆனா அந்த ட்ரக்ல போயிட்டு இருக்கையிலே பாத்தீங்கன்னா, இந்த 7 நாய்களுமே தப்பிச்சிருது. அதுல பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்கு அடிபட்டுருது. கூடவே இந்த ஹைவேல பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பகுதிக்கு ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருந்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா, ஒட்டுக்காவே இந்த 7 நாய்களுமே பாத்தீங்கன்னா, அடிப்பட்ட நாய் சென்டர்ல வச்சு, மிச்ச நாய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ரொம்ப ப்ரொடெக்டடா பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. முன்னாடி ஒரு தலைவரா ஒரு நாய் லீட் பண்ணி கூட்டிட்டு போகுது. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இது ஒரு மாதிரியான வைரலான ஒரு வீடியோவா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, அந்த 17 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா, அடிப்பட்ட நாயை விட்டுட்டு வேற நாய்கள்லாம் ஓடி இருக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா, என்னமோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு சிதறி அங்க குதிச்ச உடனே பாத்தீங்கன்னா, அவங்கவங்க ஒரு ஒரு டைரக்ஷன்ல ஓடி இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா, ஒட்டுக்கா போனா மட்டுமே பாதுகாப்பு இருக்கும்னு பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு அவங்க ஒட்டுக்காவே பயணம் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வில்லேஜை ரீச் பண்றாங்க. இதுல இருந்து நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த முன்னாடி லீட் பண்ணிட்டு போன நாயும் சரி, மத்த நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டடா பாத்தீங்கன்னா நம்மள நம்பி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா. மனுஷங்களும் அததான் நம்ம கத்துக்கணும். நம்ம நம்பி இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா நம்மளும் பாதுகாப்பா பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணுங்கிறதா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருந்து ஒரு மாதிரி ஒரு லெசன், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லெசனா இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோ. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.